செய்திகள் தொடர்கின்றன. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 6 டன் செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். செங்குன்றம் மாதவரம் நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த லாரியை மடக்கி சோதனை செய்ததில் 6 டன் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துக்குமார், சிவகாசியைச் சேர்ந்த ஹரி ஆகியோரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகளின் மதிப்பு 35 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று தெரிகிறது. திருப்பதி கோவிலில் கூட்டம் அலைமோதுவதால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 18 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு தினமும் உள்நாட்டிலிருந்து மட்டுமின்றி வெளிநாட்டிலும் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இதனால் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்று காலை 6 மணிக்கு 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் பெற வரிசையில் நின்ற பக்தர்கள் 11 மணி வரை வரிசை நகராததால் மிகவும் அவதிப்பட்டனர். மேலும் இலவச தரிசனத்தில் செல்லும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 18 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நடந்து வந்த தரிசனத்துக்கு சென்றால் இன்று வருபவர்களை நாளை தரிசனம் என்று டோக்கன் வழங்குகிறார்கள். மேலும் திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர், குளிப்பதற்கான தண்ணீர் போதிய அளவு கிடைக்காததால் அவதியடைந்து வருகின்றனர். கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து கும்பகோணத்தில் தேமுதிக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை வடக்கு மாவட்ட நகர ஒன்றிய தேமுதிக மகளிர் அணி செயல் வீரர்கள் கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் டெல்லி சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை தரும் கேப்டனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி செயலாளர் டாக்டர் சிவகாமி முத்துக்குமார், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் பேராசிரியர் சந்திரா மற்றும் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட வழங்குவது குறித்தும் கேப்டனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அழகர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக செயலாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் தேமுதிக சார்பில் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கேப்டன் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் பிரபாகரன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் அருகே மர்ம காய்ச்சல் பரவி வருவதால் கிராம மக்கள் பீதி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 1 மாதமாக மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் முதியவர்கள் நடக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்கு சென்றால் சரியான சிகிச்சை அளிப்பது இல்லை என்று நோயாளிகள் தெரிவித்துள்ளனர். ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கூட அவங்க மாத்திரை தான் கொடுக்குறாங்க, ஊசி போட மாட்டேங்கிறாங்க, குளுக்கோஸ் இறக்க மாட்டேங்கிறாங்க. கடந்த 1 மாதமாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் இப்பகுதி மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் நடக்க முடியாதுங்களா, அதாவது முண்டி நடக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் சுகாதாரம் செய்கிறதுக்காக கொஞ்சம் கொசு மருந்தெல்லாம் அடித்து, நேற்று தான் அதை அடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து நல்லா சுகாதாரமாக வச்சுக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டால் பரவாயில்லைங்க. உசிலம்பட்டி அருகே குடிபோதையில் பெற்ற தாயை மகன் அடித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள அம்பட்டையான்பட்டியைச் சேர்ந்தவர் மொக்கத்துரை. இவருக்கு மனைவி, 2 மகன்கள் உள்ளனர். மொக்கத்துரை குடிப்பழக்கம் உடையவர் என்பதால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில் கடந்த 4 வருடமாக மனைவியை பிரிந்து தனது தாயார் மீனாட்சி அம்மாளுடன் வசித்து வருகிறார். தினமும் குடித்துவிட்டு வந்து தாயிடம் தகராறு செய்து வந்துள்ளார். நேற்று வழக்கம் போல குடிபோதையில் இருந்த மொக்கத்துரைக்கும் அவரது தாயாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மொக்கத்துரை தனது தாய் மீனாட்சி அம்மாளை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். சொல்லுமே பக்கத்து வீடு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அவர் கஞ்சா வச்சுட்டு அவர் மூடாதான் பேசுவார். யார் பேசுன்னு இல்லை, ஆனால் தெருவில் கேளுங்க, அவர் எப்படி பண்ணான்னு என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவர் ஒரு முக்கியமான எங்களை நடவடிக்கை எடுத்து அவருக்கு என்னாண்டு ஏற்கனவே அவங்க குழந்தை 2 குழந்தை பையங்க அவங்க சம்சாரம் இருக்கு, அவங்களும் கொல்ல போற முடியாது அடுத்த சொல்றாராம் சார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மொக்கத்துரையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னையில் அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றிச் செல்லும் ஷேர் ஆட்டோக்களை பறிமுதல் செய்த ஆர்டிஓ அதிகாரிகளை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் சில நாட்களாக பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் வாகனம் விபத்துக்குள்ளாகி உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க ஆர்டிஓ அதிகாரிகள் சென்னை தண்டையார்பேட்டையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அளவுக்கு அதிகமாக பள்ளி குழந்தைகளை ஏற்றி வரும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து அபராதம் வசூலித்தனர். இதனால் ஆவேசம் அடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் போதெல்லாம் 1000 ரூபாய் கையூட்டு பெற்றுக்கொண்டு வண்டியை விட்டுவிடுவார்கள் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். 3 ஆட்கள் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்ற சட்டத்தை மாற்றி அதிகமான நபர்களை முறையான விகிதத்தில் ஏற்றிச் செல்ல அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்தியா தோல்வி. 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியா வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.